அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பெங்காலில ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய நர்வ் அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஹீரோயினோட ஃபேமிலி ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டை சந்திக்கிறாங்க. அதுல அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. இவங்களோட தங்கை மட்டும்தான் உயிர் பிழைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். தங்கைக்கு நடக்க முடியாம கால் பேரலைஸ் ஆயிடுச்சு. பல வருஷங்களா படுத்த படுக்கையா இருக்காங்க. இந்த வீல் சேர்ல தான் பயணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது திடீர்னு, அதாவது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்க்கு அப்புறமா இவங்களோட தங்கை எழுந்து நடக்கிற மாதிரியோ, யாரோ ஒருத்தவங்க தன்னை சுத்திக்கிட்டே இருக்க மாதிரியான விஷயங்கள் ஹீரோயினுக்கு தோண ஆரம்பிக்குது. அது உண்மைதானா, தன்னோட தங்கை எதுக்காக இந்த விஷயத்தை நம்ம கிட்ட மறைக்கணும் அப்படின்னு மாதிரி தேட ஆரம்பிச்சவங்களுக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். அதுவும் நமக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். அந்த ட்விஸ்டையோ இந்த படத்தோட முழு கதையோ நாம இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல ஹீரோயினோட தங்கச்சியை தான் நமக்கு காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் போற வயசு இருக்கும், ஆனா அவங்க ஸ்கூல் போகல. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களால நடக்க முடியாது. தன்னோட தங்கச்சி எதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்கூல் போகணும் அப்படின்ற மாதிரி இவங்க, அதாவது ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்லயே படிக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இவங்க 2 பேரும் தான் இந்த வீட்டுக்குள்ள இப்போதைக்கு இருக்காங்க. இவங்களுக்கு மொத்த உலகமா இருக்கிறது அக்காக்கு தங்கச்சி, தங்கச்சி அக்கா, அவ்வளவுதான். இப்படிதான் இவங்களோட வாழ்க்கை இருக்கு. சோ இந்த விஷயத்த இவங்கள ஒரு இன்ட்ரோ மூலமா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமாவும் இவங்களுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது. அதுல அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த ஆக்சிடென்டால இவங்களோட நர்வ் சிஸ்டம் மொத்தமும் டேமேஜ் ஆயிடுச்சு. இதனால நடக்க முடியாம இருக்காங்க அப்படின்ற விவரங்களை நமக்கு தெரியப்படுத்துறாங்க. அப்படியே கற்பனா வழக்கம் போல இவங்களோட அக்கா இவங்களை சந்திக்கிறாங்க. இவங்களோட கால் இருக்கு இல்லையா, தினமும் அந்த பிசியோலாம் பண்ணி விடுறது வழக்கமா இருக்கும். அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பல வருஷங்களா இதைதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கால் நடக்க முடியாதுன்னு ஆகி போச்சு. டாக்டர் சொல்றாங்க அப்படின்னு நம்பிக்கையில இதெல்லாம் பண்றது எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்லைன்னா அந்த குழந்தை பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க பொலைட்டா, அப்படி இல்லை அப்படின்னாலும் இது ஒரு சான்ஸ் இல்லையா, அதை ட்ரை பண்ணி பாக்குறதுல தப்பு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க அதை பண்ணிட்டு எந்நேரமும் இவங்க மொபைல் போன் அண்ட் வேலை அப்படின்ற மாதிரி பிஸியாவே இருப்பாங்க. ஆனா அதுக்கு நடுவில் தான் தன்னோட தங்கச்சியை இவங்க பயங்கரமா கேர் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அப்படியே கற்பனை பக்கத்து வீட்டுக்கார பையனை ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவன் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போவான், நார்மலான பையன் தான். அவன் ஸ்கூலுக்கு போய் என்ன நடக்குது, ஸ்கூல்ல எப்படி இருக்காங்க, என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த சைடு ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இதுதான் சந்தோஷம். அவர் பேசுறா இல்லையா, அதனால அவர் மேல ஒரு சின்ன சாஃப்ட் கார்னரோட ஒரு சின்ன காதல் உருவாகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வழக்கம் போல அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இவங்களோட டிராயருக்குள்ள நிறைய இந்த காலியான டாக்டர் சீட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கிறத கவனிக்கிறாரு. இதை பத்தி கேட்கும்போது என்னோட அக்கா என்னோட மாத்திரை அடிக்கடி தீர்ந்து போயிடும், இதனால டாக்டர் கிட்ட போக கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவளே இந்த டாக்டர் சீட்ல எழுதி எனக்கு மாத்திரை வாங்கிட்டு வருவான்னு சொல்ல, இது நமக்கு ஒரு மாதிரி ஸ்டேஞ்சா இருந்தாலும் மேற்கொண்டு இவங்களோட கான்வர்சேஷனுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு நபரை போய் சந்திக்கிறாங்க. அந்த நபரும் நீ மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிட்டியான்னு கேட்கும்போது அவங்க, நான் மாத்திரை எடுக்கிறது இருக்கட்டும், என்னோட தங்கச்சி இருக்கா இல்லையா, எல்லா வேலைக்கும் கரெக்டா மாத்திரை போட்டு எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கா, எனக்கு என்னமோ அவ சீக்கிரமா நடந்துருவா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா சொல்லும் போது இந்த நபர் அவங்கள பார்த்து அப்படியே நின்னுகிட்டே இருக்க கட் பண்ணி இங்க அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. தன்னோட தங்கச்சி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஜூம் அவுட்ல இவங்களோட முகத்தை நமக்கு காமிக்கிறாங்க. பின்புறத்துல இருக்க இவங்களோட தங்கச்சி, அதாவது வீல் சேர்ல இருக்காங்க இல்லையா, அவங்க எழுந்து போய் ஒரு பொருள் எடுக்கிறாங்க, வந்து உட்காடுறாங்க. இந்த விஷயத்தை இவங்க லிட்டரலி திரும்பி பார்க்கல அப்படின்னாலும் பின்னாடி ஏதோ ஒண்ணு நடந்தா நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் இவங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஒருவேளை அந்த குழந்தை எழுந்து நடந்து போகுதோ, இத்தனை நாள் நம்ம கிட்ட அவ ஏமாத்திக்கிட்டு இருக்காளோ அப்படின்ற சிந்தனை இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கிட்ட போய் இதை கேட்கறாங்க. அக்கா, நான் எழுந்து நடக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா முதல்ல சந்தோஷப்படுறது நீங்க தான் இல்லையா, எதுக்காக நான் போய் சொல்ல போறேன், நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, போய் கொஞ்சம் ஓய்விடுங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவங்க, அதாவது வெளியே போறாங்களே ஹீரோயின், அவங்க யோசிச்சுக்கிட்டு அங்க இருக்க நெட் கனெக்ஷனை புடிங்கி விட்டு போயிட்டாங்க. தங்கச்சிக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா அவ எழுந்து இதை செக் பண்ணும் இல்லையா அப்படின்னு ஒரு தாட்டோட சோ தங்கச்சி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க லேப்டாப்பை கவனிக்கிறாங்க, நெட் இல்ல, என்ன பண்ணலாம், அக்கா இந்த வேலையை பார்த்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டோட இதுக்கு அடுத்த நாள் காலையில அக்கா கிட்ட போய் நைட்ல இருந்து நெட் ப்ராப்ளமா இருக்கு, நீங்க ஏதாவது பண்ணீங்களே, அதாவது செக் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. கொஞ்சம் தடு மாறிக்கிட்டே, இல்ல நெட் நைட்ல இருந்து எனக்கும் தான் வரல, நான் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணிருக்கேன், கண்டிப்பா அவங்க பாப்பாங்க அப்படின்ற மாதிரி கடந்து போக கட் பண்ண அந்த குழந்தையோட பக்கத்து வீட்டுக்கார பையன் இருக்கா இல்லையா, அவன் பேச ஆரம்பிக்கிறான். இந்த குழந்தைக்கு சின்னதா ஒரு ஒன் சைட் காதல் இருந்துகிட்டே தான் இருக்கு இல்லையா, அந்த காதலை வெளிப்படுத்துற விதமா இவங்க நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாம இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம காதலை வெளிப்படுத்தினா அவர் ஏத்துக்க மாட்டாரோ அப்படின்ற ஒரு பயத்துல இவங்க அப்படி பொலைட்டா பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அவரோட கிளாஸுக்கு ஒரு புது பெண் சேர்ந்திருக்காங்க அப்படின்றது, அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் பகிரும்போது இவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம 2 பேரும் காதல் கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது ஸ்கூல்ல இருக்க போனா இவரும் காதல் கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது லிட்டரலி அவங்க கோபத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவங்களோட பர்த்டேவா இருக்கும், இதனால அந்த விஷயத்த சிம்பாலிக்கா சொல்லி இன்னைக்கு நைட்டு நீ வருவல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவர் தயங்குறாரு. இல்ல, நான் அந்த பொண்ணோட வெளியே போக வேண்டி இருக்கு, ஃபர்ஸ்ட் டேட் அப்படின்றதுனால உனக்கே தெரியும் எவ்வளவு காம்ப்ளிமெண்ட்லாம் இருக்கும், கமிட்மெண்ட்லாம் இருக்கும், சோ நான் வர முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு
போகும்போது இவங்க பயங்கர கோபத்தோட இனிமேல் உனக்கு எனக்கு நீ அவ்வளவுதான்க்கா, நம்ம 2 பேருக்கு நடுவுல வேற யாருமே கிடையாது, நம்ம 2 பேரையுமே யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டாங்கக்கா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் கதவை திறக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினை பாக்குறாரு. ஞாபகம் இருக்கா அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல நான் உங்களை காப்பாத்தினேன்னு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க பதட்டம் அடைகிறாங்க. இது இருந்தாலும் வெளியே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வெளியே கூட்டு போய் பேசிட்டு இவங்க உள்ள வந்து தன்னோட தங்கச்சி கிட்ட கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் மொபைல் போன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல தான், அதாவது அன்னைக்கு நைட்டு தான் ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க தன்னோட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. நள்ளிரவுல யாரா இருக்கும் அப்படின்ற குழப்பத்துல இவங்க கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போக இவங்களோட பக்கத்து வீட்டுக்கார பையன் அண்ட் இவங்களோட அக்கா. சோ பக்கத்து வீட்டுக்கார பையன் அந்த பொண்ணை லவ் பண்ற, அந்த பொண்ணு கூட வெளியே போற அப்படின்னு சொன்னது எல்லாமே இவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். சோ கேக் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கா. 2 பேரும் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா அந்த பையன் இவங்க லவ் பண்றா அப்படின்ற விஷயத்தையும் நான் சொன்னது எல்லாமே உன்னை கடுப்பேத்தணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இவ்வளவு வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்னை தவிர நான் யார காதலிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அழகா காதலை வெளிப்படுத்தும் போது இவங்களுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோடய 2 பேரும் பிறந்த நாளைக்கு வெளியில போய் சுத்திட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. ஹீரோயின் கிட்ட பெர்மிஷன் எல்லாத்தையும் வாங்கிட்டு கோயிலுக்கு போறோம், அங்க போறோம் அப்படின்ற மாதிரி பல பிளான் எல்லாத்தையும் வச்சுட்டு சினிமா தியேட்டருக்கு போறாங்க. படம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்டர்வல் டைம்ல இவங்களுக்கு, அதாவது அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பாப்கார்ன் வாங்கணும் அப்படின்றது ஒரு கனவா இருக்கும். எல்லாரும் போலவும் நாமளும் நடந்து போகணும் அப்படின்றது இன்னொரு கனவா இருக்கும். இதனால அந்த பையன் கை தாங்கல பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்தை இவங்களோட அக்கா அங்க கவனிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். லிட்டரலி நடந்துகிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஓ, இதனாலதான் இவ்வளவு கேவலமான வேலைகளை பண்றதுக்காக தான் ஏன்னா இவ்வளவு நாள் ஏமாத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்கள புடிச்சு கொண்டு போக பொத்துரு விழுந்து போறாங்க. கற்பனா தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. கண்ணு முன்னாடி அக்கா, நான் அன்னைக்கு நடந்தது எல்லாமே ஒரு கனவா நினைச்சு மறந்துட்டோமா, அவன் உன்னை ஏமாத்தி அந்த மாதிரி பண்ணிட்டா நினைக்கிறா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இனிமேல் அவங்கிட்ட நம்ம பேச வேண்டாம், அவனுக்கு நான் எனக்கு நீ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். இவங்க கூட படிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்திருக்கான். இதை கவனிச்சது ஹீரோயின், இப்ப நாங்க வேலையா இருக்கோம், அப்புறமா வர முடியுமான்னு கேட்க பின்னாடி இருக்க அந்த பொண்ணு, இல்ல அவன் வரட்டும், அவனுக்கு எக்ஸாம் இருக்கு, இதுக்கப்புறம் அவன் வரமாட்டா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு 2 பேரும் படிக்கிற மாதிரியான போட்டோ இல்ல இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை பத்தி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்கா கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதனால நான் அவங்க அக்காவை எப்படியாவது டைவர்ட் பண்றேன், நீ இங்க இருந்து கிளம்பி என்னோட வீட்டுக்கு போயிடு, மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கிச்சன் போறாரு. பொருள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தூக்கி போட சத்தம் கேட்கறத பார்த்து இந்த ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க வேக வேகமா உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இதை பயன்படுத்தி இவங்க வீட்டு வெளியில போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த அக்கா கவனிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, எதுவும் இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம், முதல்ல இங்க இருந்து வா அப்படின்ற மாதிரி பல முறை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க கேட்கறதா தெரியல. பட்டன அந்த பையனும், நீங்க அவளை பயங்கரமா துன்புறுத்திக்கிட்டு இருக்கீங்க, அவ என்னோட வீட்டுக்கு போட்டோம், எதுவா இருந்தாலும் நம்ம அங்க பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் இவங்க கிட்ட முரண்பாடா பேசிக்கிட்டே இருக்கும்போது கோபம் அடைகிறாங்க. கட்டை எடுத்து ஒரே அடி. அந்த இடத்துல ரத்தம் சொட்ட சொட்ட இவன் விழுந்து போக அப்படியே கற்பனா தன்னோட தங்கச்சி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவன் மயக்கம் தெரியறதுக்குள்ள இவங்க பெர்மனண்டா எப்படி பேரலைஸ் பண்றது அப்படின்ற விஷயங்களை நெட்ல பார்த்து ஏதோ ஒரு ஊசி மாதிரியான விஷயங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கூடவே தன்னோட தங்கச்சி தூக்கத்துல இருந்து, அதாவது மயக்கத்துல இருந்து எழுந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதோ அவங்க கிட்ட போய் கேஷுவலா பேச ஆரம்பிக்க இவங்களுக்கு தன்னோட காதலனை அடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கு. உனக்கும் எனக்கும் நடுவுல அவன் குறுக்க வந்துகிட்டே இருந்தா அதனாலதான் அவன் கதையை நான் முடிச்சுட்டேன், கொஞ்சம் உயிர் இருக்கு நினைக்கிறேன், அது போற வரைக்கும் அவனோட ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க மேல ஒரு ஊசியை குத்தணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா தங்கச்சி நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது. இதனால ஒரு ஊசியை போட்டு மொத்தமா இவங்களை பேரலைஸ் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த குழந்தையும் அப்படி இப்படி எங்கெங்கயோ தப்பிச்சு போய்கிட்டே இருக்கு. போற வழியில இவங்களோட காதலனை பார்க்குது. பாதி உயிரில துடிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணதுன்னு தெரியாம தன்னோட உயிரையும் காப்பாத்திக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அக்காவும் ஊசி எடுத்துக்கிட்டு குத்தணும் அப்படின்ற மாதிரி கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு பயம். அந்த சமயத்துலதான் கதவை யாரோ தட்டுறாங்க. இந்த நேரத்துல யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க போய் பார்க்கும்போது அங்க வந்து இருக்கிறது போலீஸ்காரங்க. எங்களுக்கு நீங்க அட்டெம்ப்ட் மர்டர் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் பதிவாயிருக்கு, அதாவது உங்க மேல, இதனால உங்களை நாங்க கைது பண்ணி ஆகணும், உங்களோட வீட்டை செக் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி உள்ள வேகமா போய் பாக்குறாங்க. எதுவுமே காரணம். அந்த சமயம்னு பார்த்து இவங்க கிட்ட, அதாவது ஹீரோயின் கிட்ட ஒரு நபர் மாத்திரை போட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டார் இல்லையா, அவர் வர ஆரம்பிக்கிறாரு. அவர் மூலமா எங்க ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, அது நமக்கு ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சோ அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, ஹீரோயின் ஒரு பேஷண்டா இருப்பாங்க. கடந்த பல வருஷங்களா இந்த டாக்டர், அதாவது இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அவர் ஒரு டாக்டரா இருப்பாரு, அவங்க கிட்டதான் பாத்துக்கிட்டு வராங்க, அதாவது மருத்துவம் பாத்துக்கிட்டு வராங்க அப்படின்னு
அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்களுக்கு உண்டான நோய் என்ன அப்படின்னா இந்த ஹாலுசினேஷன்ல பண்ணுவாங்க இல்லையா, இல்லாத ஒருத்தரை உருவாக்கி இருக்கு, அந்த நோய் தான் இவங்களுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. இது எப்பத்துல இருந்து அப்படின்னா இவங்களோட சின்ன வயசுல இருந்தே இவங்க தனியா பேசுறது ஒரு வாடிக்கையா வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்து அப்பா திட்டுறாரு, அடிக்கிறாரு. இதனால கொஞ்ச நாள் அவங்க இந்த விஷயத்த பண்ணாம இருக்காங்க. அண்ட் போற போக்குல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே கட் பண்ணா ஃபேமிலி மொத்தமா ஒரு சின்ன ட்ரிப் ஒன்று பிளான் பண்றாங்க. அண்ட் அந்த ட்ரிப்ல இவங்களோட அப்பா அம்மாக்கு இன்னொரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற ஒரு சர்ப்ரைஸ 2 பேர்கிட்ட சொல்லும் போது 2 பேரும் சந்தோஷம். அண்ட் இந்த விஷயத்தை கேட்டு நீங்க எப்படி திங்க் பண்ணுவீங்களோ அப்படின்ற மாதிரி நானும் அம்மாவும் பல விஷயங்களை மைண்ட்ல ஓட்டிக்கிட்டே இருந்தோம். நீங்க இதை ரொம்ப மெச்சூரிட்டியா எடுத்துக்கிட்டீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அப்பா பேசிக்கிட்டே 3 பேரும், அதாவது மொத்தமா 4 பேரும் டிராவல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இரவு நேரம் அப்படின்றதுனால எல்லாருமே அசந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படி இப்படி வண்டியை ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல ஆக்சிடென்ட் உள்ளாக்கப்படுது. அந்த இடத்துல உயிர் பொழைக்கிறது ஹீரோயின் மட்டும்தான். அதாவது இவங்களோட ஃபேமிலி மொத்தமும் இறந்து போயிடுச்சு, இவங்களோட தங்கச்சி கூட இறந்து போயிட்டாங்க, உயிரோட இருக்கிறது இவங்க மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நாட்கள் போக ஆரம்பிக்குது, தனிமையில வாட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்கார பையன் அப்படின்னு மாதிரி ஒருத்த காமிச்சாங்க இல்லையா, அவனுக்கும் இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல். அதை பத்தி கேட்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போக அவங்க அழுதுகிட்டு இதுக்கு மேல நீ இந்த வீட்டுக்கு வராது அப்படின்ற மாதிரி கதவை சாத்திக்கிட்டு தனிமையில இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இவங்களுக்கு தன்னோட தங்கச்சியோட உருவம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆக்சிடென்ட்ல அவங்க உயிர் தப்பிச்சுட்டாங்க, ஆனா கால் நடக்க முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள அந்த இமேஜினேஷன் உருவாக ஆரம்பிச்சு அவங்கள கண்ணும் கருத்துமா பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தங்கச்சியோட ஃப்ரெண்ட பக்கத்து வீட்டுக்கார பையனை இவங்க ஒரு முறை பார்த்துட்டாங்க இல்லையா, அவனும் இந்த கதைக்குள்ள ஒரு கேரக்டர் உருவாக ஆரம்பிச்சுட்டா. ஸோ 2 பேரும் இவங்களோட லைஃப்குள்ள கிடையவே கிடையாது. ஸோ இது நேரம் வரைக்கும் தங்கச்சி கிட்ட பேசுறது, அந்த பையன் கிட்ட பேசுறது அப்படின்ற காமிச்ச காட்சிகள் எல்லாமே இவங்க தனியா தான் இருக்காங்க. அண்ட் காலியான வீல் சேரை நகர்த்திக்கிட்டு தான் தன்னோட தங்கச்சியை சுமந்துக்கிட்டு சுத்துறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு இங்க ரிவீல் பண்ணி முடிக்கிறாங்க. அது கூடவே இந்த டாக்டர் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு சில மாதங்களா இவங்க டேப்லெட் எடுக்க மறந்துட்டாங்க. அதனாலதான் டாக்டர் கூட நீ டேப்லெட் எடுத்தியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ எடுக்காததால தான் இந்த பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கு. ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர்கிட்ட டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு இன்னமும் இது மேல நம்பிக்கையே இல்லை. எதனால இவங்க போலீஸ் வந்தாங்க, அந்த அட்டெம்ப்ட் டு மர்டர் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இல்லையா, இது எல்லாமே எங்களோட தங்கச்சி தான் கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்த்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இந்த போலீஸ்காரங்க எப்படி உள்ள வந்தாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. எங்களோட தங்கச்சி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நபர் உள்ள வந்து நான் தான் உங்களை ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினேன், நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. இவங்க கூட வெளியில கூட்டு போய் பேசியிருப்பாங்களே அந்த நபர் தான். ஃபேமிலி மொத்தமா போய்கிட்டே இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அந்த இடத்துல காப்பாத்தினார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் இவங்களை பார்த்ததும் அம்மா நான் வீட்டுக்குள்ள இருந்து என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்க எதிரில யார் இருந்தா அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேட்கும்போது இவங்களுக்கு கோபம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் அவனுக்கு தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரி வண்டியில பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. ஆனா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டுட்டாரு. அவர் கொடுத்த வாக்குமூலத்தால தான் இவங்க அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் போட்டு இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டாக்டர் இல்ல அப்படின்னா இவங்களுக்கு கொலைகாரங்க அப்படின்ற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காங்க. சோ டாக்டர் இவங்க ஒரு பேஷண்ட் அப்படின்ற விஷயத்த சொல்லி இவங்களுக்கு தேவையானது எல்லாமே ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கும் போது அப்படியே கற்பனை ஒரு சில நாட்கள் கழிச்சு இந்த லேடிக்குன்னு தனியா ஒரு கேர்டேக்கரை வேலைக்கு வைக்கிறாங்க. அவங்க மூலமா வேலைக்கு மாத்திரைகளும் சாப்பாடுகளும் வந்துகிட்டே இருக்கு. டாக்டர் ஃபுல்லா செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு இந்த இலூஷன் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது, இருந்தாலும் நீங்க மாத்திரை போடுறதை விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது இவங்களோட கண்ணுக்கு இன்னும் அந்த பிரச்சனை இருக்கு. இவங்களோட கண்ணு முன்னாடி இவங்களோட தங்கச்சி எழுந்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே பக்கத்துல அவங்களோட காதலன், அதாவது தங்கச்சியோட காதலன் 2 பேருமே இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க போல. அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க கண்ணு முன்னாடி போய்கிட்டே இருக்கு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, சந்தோஷமா வாழணும்னு அக்காவோட ஆசையும் அதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க தனிமையில சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கு. இன்னும் இவங்களுக்கு அந்த பிரச்சனை முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா இந்த படமும் இந்த படத்துல வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறிகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.